இன்றைக்கு தேசிய அளவில் அரசமைப்பு சட்டத்திற்கு அதன் உயிர்மூச்சு கோட்பாடாக உள்ள மதச்சார்பின்மைக்கு பெரும் தீங்கு சூழ்ந்துள்ளது. குறிப்பாக கடந்த 11 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் அரசமைப்பு சட்டத்தை குறிவைத்து தாக்குதல் கொடுத்து வருகிறார்கள். மதச்சார்பின்மை என்கிற கருத்தியலை சிதைக்க வேண்டும் என்பது அவர்களின் இலக்காக இருக்கிறது. அதனை மையப்படுத்திய அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியல் என்பதும் மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒரு அரசியல் உத்தியாகத்தான் அவர்களால் கையாளப்பட்டு வருகிறது. எனவே மதச்சார்பின்மையை காப்போம் என்று உரத்து முழங்க வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதும் அரசமைப்பு சட்டத்திற்கு நேர்ந்த நெருக்கடியை சுட்டிக்காட்டி தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோம். இப்போது வக்ஃப் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ள சூழலில் இது முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல் என்று சொல்லப்பட்டாலும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்பதை அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதனை உணர்ந்து அணிதிரள வேண்டும் என்ற அறைகூவலை விடுக்கும் வகையில் இந்த பேரணியை ஒருங்கிணைக்கிறோம். இந்திய அரசியல் தமிழ்நாடு உட்பட மதச்சார்பின்மைக்கு ஆதரவான அணியாகவும் மதச்சார்பின்மைக்கு எதிரான அணியாகவும் பிரிந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாஜக மற்றும் RSS உள்ளிட்ட தன்பிரிவார்களின் கூட்டணி மதச்சார்பின்மைக்கு எதிரான அரசியல் அணி. இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள், மதச்சார்பின்மையை காப்போம் என்று உரத்து முழங்குகிற கட்சிகள் தமிழ்நாட்டு அரசியல் களமாக இருந்தாலும் தேசிய அளவிலான அரசியல் களமாக இருந்தாலும் இந்த அடிப்படையில் தான் இப்போது அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே மதசார்பின்மையை காப்போம் என்கிற குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும், தேசிய அளவில் அணிதிரள வேண்டும். இதனை ஒரு அறைகூவலாக விடுக்கிற வகையில் தான் இந்த திருச்சிராப்பள்ளியில் கூறுகிறோம். வேணுமென்றே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் தனியார் கட்டக்கூடிய அந்த இடங்களை வந்து எடுத்தாங்க. பொதுமக்கள் இடங்களை அதே விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முன்வைத்திருக்கிறது. எளிய மக்களின் மீது இது போன்ற ஒடுக்குமுறைகள் கூடாது என்பதை அதிகார வர்க்கத்திற்கு சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருக்கிற நாங்கள் அதை அவ்வப்போது கூறி வருகிறோம், சொல்லி வருகிறோம், சுட்டிக்காட்டி வருகிறோம். அதனால் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. விமர்சனங்களுக்கு இடையிலே தான் தோழமையையும் நாங்கள் போற்றி வருகிறோம். எனவே இது எந்த வகையிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது கட்சியின் முடிவாக எடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆர்வத்தின் அடிப்படையில் சென்னையை சார்ந்த மாவட்ட செயலாளர் தனிப்பட்ட முறையிலே அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அது காவல்துறையினரால் மறுக்கப்பட்ட பிறகுதான், அனுமதி மறுக்கப்பட்ட பிறகுதான் வந்தது. இந்த பேரணியில் அப்படி மலர் தூவ வேண்டிய ஒரு தேவையும் எழவில்லை, அவசியமும் இல்லை. எனவே அதனால் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. மாணவியும் ஒரு இது அது வந்து எங்களோட அனுமதியோட தான் ஒரு மாணவருக்கு குடும்பமோடு அவங்க கை வச்சு ஒரு அக்கா கை வந்து ஒரு வழக்குன்னா அவங்க பெற்றோருக்காக அது இந்த மாதிரி விஷயம் தனிப்பட்ட நபர்களுக்கு வேல்முருகன் அவர்கள்
அவர்களின் இந்த கருத்துக்கு உடன்பாடு. அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இந்த காலம் கணிக்கப்பட்டிருக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த நாகரிகம் இது என்கிற முடிவு இன்றைக்கு அது தொடர்பான தொல்லியல் வல்லுநர்களின் தீவிரமான தீர்க்கமான ஆய்வின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் எப்போதுமே வரலாற்றை திரித்து சொல்லுவது வழக்கமாக கடைபிடித்து வருகிறது. அந்த அடிப்படையிலே இதனையும் அவர்கள் கையாளுகிறார்கள். இது ஒரு உண்மையான கண்டனத்திற்குரியது. நேரடி ஆய்வறிக்கையை உடனடியாக ஏற்க வேண்டும், அதை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தும்.